அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம இப்போ எப்படி சமாளிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பாண்டியராஜா, ஸ்ரீ பாமா ஹாஸ்பிட்டல், வத்தலகுண்டிலிருந்து. ஸோ அக்னி நட்சத்திரம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, முன்னோட ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது. நம்ம வெளியில் போனாலே ரொம்ப சூடு தெரியுதுன்றது நம்மளால். இது எப்படி நம்ம சமாளிக்கிறது? ஸோ இதுக்கு சில ஈஸியான வழிகள் உண்டு. முதல்ல நம்ம இந்த 11 மணிலேருந்து இந்த 4 மணி வரக்கூடிய வெயிலை தவிர்க்கிறது நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து இருந்தாலும் கூட உங்களுடைய ஜன்னல் கதவுகள் இதெல்லாம் கொஞ்சம் மூடி வச்சுக்கிறது பகல் நேரத்தில் ரொம்ப நல்லது. நைட் நேரத்தில் அதை நீங்கள் திறந்து விட்டுக்கலாம். ஒன்று, எல்லோரும் சொல்கிற மாதிரி. ரெண்டாவது விஷயம், தண்ணி அதிகமாக குடிக்கணும். எவ்வளோ தண்ணி குடிக்கலாம்? ஒருத்தர் 2 லிட்டர் சொல்கிறாங்க, ஒருத்தர் 4 லிட்டர் சொல்கிறாங்க. எவ்வளோ தண்ணி சார் நான் குடிக்கிறது? எனக்கு பொறுத்த வரையும் உங்களுடைய யூரின் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் யூரின் கலர் மஞ்சளாக இருக்குதா அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை நிறைய குடிங்க. முன்னாடி டம்ளரில் குடிப்பீங்க, இப்போ சொம்பில் நிறைய தண்ணி குடிங்க. ஒரு வாட்டி தண்ணி குடிக்கும்போது ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கலாம். குளிர்காலங்கள் எடுக்குன்னா இளநீர் எடுங்க, மோர் குடிங்க. இதனால் நம்ம விவசாயிகள் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போம். இந்த மாதிரி குளிர்பானங்கள் எடுத்துக்கிறது நல்லது. சரி, இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன? நம்மளுடைய டெம்பரேச்சர் 104 டிகிரிக்கு மேலே போகிறது. பொதுவாக குழந்தைகளும் வயசானவங்களும் இதில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்போ 104 டிகிரி போனால் நாங்களாம் சில பேஷண்ட்ஸ் பார்ப்போம், இங்கே வரும்போது ஐஸ் கட்டியெல்லாம் மேலே வைப்போம். அந்தளவுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அதிகமாகும், ஃபிட்ஸ் வரும். சில பேர் கோமாவில் கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கணிச்சிக்கிறது நல்லது. ஸோ நிறைய தண்ணி குடிங்க, குளிர்பானங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க, வெயிலில் போகிறத தவிர்க்குங்க. நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மக்களே, உங்கள் நலனுக்காக ஸ்ரீபாமா மருத்துவமனை எப்போதும் உங்களுடன் இருக்கும்.